ஹலோ நண்பர்களே, ஹிந்தி சீக்கோ என்ற சேனலில் நாட்டுப்புற கதைகளின் ஹிந்தி மொழிபெயர்ப்பின் வீடியோவிற்கு அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன்னால் பதிவான நாட்டுப்புற கதைகளின் ஹிந்தி மொழிபெயர்ப்பின் வீடியோவில் நாம் ஒரு அழகான சிறிய கதையை கேட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏமாற்றும் நண்பனை ஒருபோதும் நம்பாதே என்ற கருத்துக்கு இணங்கும் மற்றொரு அழகான சிறிய கதையை கேட்கலாமா? அப்ப நேரத்தை வீணாக்காமல் கதையை கேட்க நீங்க ரெடியா? ஒரு கிராமத்துல 2 நண்பர்கள் வசித்து வந்தார்கள். ஒரு ஆளோட பேரு ராமு, இன்னொரு ஆளோட பேரு கோபால். 2 பேருமே தினமும் காலையில ஒன்றாக வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. சாயங்காலம் ஒன்றாக வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவர்கள் வேலைக்காக பக்கத்து கிராமத்துக்கு போக நினைச்சாங்க. வா ராமு, நாளைக்கு நாம பக்கத்து ஊருக்கு போகலாம். சரி கோபால், நீ சொன்ன மாதிரியே நாம போகலாம். மறுநாளைக்கே அவங்க பக்கத்து ஊருக்கான பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு நீண்ட பயணமாகையால் அதிகாலையிலேயே நடக்க தொடங்கிட்டாங்க. அப்படி போகும்போது வழியில இயற்கை அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டுமல்ல, போகிற வழியெல்லாம் பல்வேறு விஷயங்களை பற்றி அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு காட்டுப்பாதை வழியாக செல்ல வேண்டி இருந்தது. அவங்க காட்டுப்பாதையிலே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காட்டுக்கு நடுவுல வந்தபோது ஒரு கரடி அவர்களை நோக்கி வருவதை பார்த்து பயந்து போனார்கள். அவர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. திடீரென கோபால் ஒரு மரத்தை பார்த்து அதில் ஏற துவங்கினான். ஆனால் ராமுவுக்கு மரத்தை ஏறுவதை படி என தெரியவில்லை. திடீரென அவனுக்கு ஏதோ நினைவுக்கு வந்தது. கரடி இறந்த உடலை தாக்காது என்று அவன் எங்கோ கேள்விப்பட்டிருந்தான். பின்னர் அவன் உடனடியாக மூச்சை பிடித்துக் கொண்டு தரையில் படுத்துக் கொண்டான். கரடி அவன் அருகில் வந்தபோது அவனை மணக்க தொடங்கியது. அது அவனை ஒரு இறந்த உடல் என நம்பி அங்கிருந்து மெதுவாக போயிடுச்சு. கரடி போனதும் கோபால் மரத்திலிருந்து இறங்கி வந்து ராமு கிட்ட கேட்டான். கரடி உன்னோட காதுல என்ன சொல்லுச்சு? கோபால் இப்படி சொன்னான். ஒன்றுமில்லை, ஏமாற்றும் நண்பனை ஒருபோதும் நம்பாதே என்று கரடி சொல்லிடுச்சு. இந்த கதை நமக்கு ஏமாற்றும் நண்பனை ஒருபோதும் நம்பக்கூடாது என்னும் நீதியை தெரிவுபடுத்துகிறது. இப்ப இந்த அழகான கதையை ஹிந்தியில் கேட்கலாமா? किसी गांव में 2 दोस्त रहते थे. एक का नाम रामू था और दूसरे का नाम गोपाल था. वे दोनों सुबह काम के लिए एक साथ जाते थे और शाम को एक साथ वापस आते थे. एक दिन उन्होंने पास के गांव में कुछ काम के लिए जाने का निश्चय किया. चलो रामू, कल हम पास के गांव चलेंगे. ठीक है गोपाल, जैसा तुमने कहा हम चलेंगे. अगले ही दिन उन्होंने अपनी यात्रा शुरू कर दी. यात्रा बहुत लंबी थी, इसलिए उन्होंने सुबह सुबह ही पैदल चलना शुरू कर दिया. वे रास्ते भर दृश्य देखते हुए आनंद ले रहे थे और साथ ही रास्ते भर अलग अलग विषयों पर वे खूब बातें भी करते रहे. इस प्रकार चलते हुए उनको एक जंगली रास्ते से जाना पड़ा. उन्होंने जंगली रास्ते पर चलना शुरू किया. जब वे रास्ते के बीच पहुंचे तब उन्होंने देखा कि एक भालू उनकी ओर आ रहा है. वे बहुत डर गए. उनको समझ में नहीं आया कि अब वे क्या करें. अचानक गोपाल ने एक पेड़ को देखा और पेड़ पर चढ़ना शुरू किया, लेकिन रामू को पेड़ पर चढ़ना नहीं आता था. अचानक रामू को कुछ याद आया. उन्होंने सुना था कि भालू मुर्दे आदमी पर हमला नहीं करता. तब वह तुरंत अपनी सांस रोककर जमीन पर लेट गया और जब भालू उसके पास आया तब वह उसे सूंघने लगा. वह उसे मुर्दा समझकर धीरे धीरे चला गया. जब भालू चला गया तब गोपाल पेड़ से उतर आया और उससे पूछा, भालू ने तुम्हारे कान में क्या कहा? गोपाल ने जवाब दिया, कुछ नहीं, भालू ने सिर्फ इतना कहा कि धोखेबाज मित्र पर कभी विश्वास नहीं करना चाहिए. इस कहानी की यही सीख है कि हमें कभी झूठे मित्रों पर भरोसा नहीं करना चाहिए. எனது இனிய நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்றும் இதை பார்த்து நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள் என்றும் நம்புறேங்க. இந்த வீடியோவில் நாம் ஒரு அழகான சிறிய கதையை கேட்டோம். அது மட்டுமல்ல, ஏமாற்றும் நண்பனை நாம் ஒருபோதும் நம்பக்கூடாது என்பதையும் இந்த கதை நமக்கு நினைவுபடுத்தியது. சரிதானா?
ஒரு படைப்பாளியின் பலம் என்பது நிச்சயமாக ஒரு பார்வையாளர் தான் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதன் மூலம் இதன் பயணத்தில் இதற்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வரும் வீடியோக்களை பாருங்கள், லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் போதாதுங்க, எப்பவும் சொல்வது போல பயனுள்ள வீடியோக்களை உருவாக்க உதவியாக இருக்கும் உங்களுடைய விலை மதிப்பிற்குரிய ஃபீட்பேக்ஸையும் மறக்காம தெரிவுபடுத்துங்க. அப்ப நண்பர்களே, புதிய ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்ட சிறிய அழகான கதைகளை கேட்கவும் பார்க்கவும் நாட்டுப்புற கதைகளின் மொழிபெயர்ப்பு வீடியோவிற்காக காத்திருங்க. அதுவரையில் சந்தோஷமா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஹிந்தி சீக்கோ என்ற சேனலின் நாட்டுப்புற கதைகளின் மொழிபெயர்ப்பு வீடியோவில் இருந்து விடைபெறுவது உங்கள் சீதா சுந்தர்.